அதானி அளித்த ரூபாய் 100 கோடி நன்கொடையை தெலுங்கானா அரசு ஏற்க மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. அதானி தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியை கடந்த மாதம் சந்தித்து பேசினார். அப்பொழுது மாநிலத்தில் இளைஞர்களுக்கு தொழில்துறை திறந்து சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதற்கு அமைக்கப்படும் பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவதாக காசோலியை அதானி ரேவந்த் ரெட்டியிடம் வழங்கினார். அதனை ரேவந்த் ரெட்டி பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் தமிழகம், ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2100 கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும் இதனை மறைத்த அமெரிக்கா நிறுவனங்களிடம் அதானி குழுமம் முதலீடு பெற்று என்ற ஒரு குற்றச்சாட்டிற்கு அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அதானி குழுமம் தலைவர் கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்கா நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் அதானி விவகாரம் பெரும் பேசும் பொருளாகி இருக்கிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கூட அதானி விஷயங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பியிருந்தார்கள். அவை முடக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அதானி அறக்கட்டளை வழங்கிய அந்த 100 கோடி நன்கொடையை ஏற்க வேண்டாம் என ரேவந்த் ரெட்டியின் அரசு முடிவு செய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அதானி குடும்பத்திற்கு கடிதம் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலும் சர்ச்சைகள் மத்தியில் இந்த வெளிப்படைத்தன்மையான முக்கியத்துவமே வலியுறுத்திய முதலமைச்சர் தனது அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சிகள் வெற்றியடையாது என்று இன்றைய தினம் பேட்டி அளித்திருக்கிறார். நன்றி ராஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. Taste the Daily.